ஹலோ மக்களே, இது வந்து ஒரு மெர்மைட் தீம்கலாம் இல்லைன்னா தீம்கலாம் அந்த மாதிரி ஒரு தீம் கேக்கு தான். இது வந்து நான் எப்படி ஃபாண்டனில் தான் செஞ்சுருக்கேன், அது எப்படி செஞ்சுருக்கிறேங்கிற ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கிறேன். அதாவது இது வந்து அந்த கேக்கோட டெக்கரேட்டிவ் ஐட்டங்கள் மட்டும்தான், டெக்கரேட்டிவ் பண்ணுற அந்த மெத்தடை மட்டும்தான் இதில் காமிச்சிருக்கிறேன். அதை பாருங்கள். இது எல்லாமே நான் ஃபாண்டனில் செஞ்சேன். ஃபாண்டனோட வீடியோ வந்து எனக்கு கரெக்டாக, ஏன்னா நானே இன்னும் பெர்ஃபெக்டாக ஃபாண்டன் இன்னும் ஒழுங்காக கற்றுக்கலை. அதனால் வந்து நான் அந்த ஃபாண்டன் எப்படி மேக் பண்ணுறேன்னு போடலை, ஏன்னா ஒரு தப்பாக இருக்கலாம். நான் வந்து பேருக்கு தான் அந்த ஃபாண்டனை நல்லா பிசைஞ்சு எடுத்து இந்த மாதிரி பண்ணுவேன். ஆனால் எனக்கு செட் ஆயிடுச்சு. ஆனால் அப்படி அது நான் செய்கிறது கரெக்டான ப்ரொசீஜர்னு தெரியலை, அதனால் நான் அந்த வீடியோ போடலை. அந்த ஃபாண்டனில் கலர் ஆட் பண்ணி, ஒயிட் கலர் ஃபாண்டனில் தான் எல்லாமே கலர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து அந்த சுருள் மாதிரி வைப்பாங்கள்ல தீமில், அது அந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஓவர் ட்ரை பண்ணிட்டா நம்ம வந்து வைக்கிற பொருள் வந்து சில நேரம் வந்து வளைஞ்சு கொடுக்காது. சில விஷயங்களுக்கு வந்து நம்ம வளைஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் எப்போவுமே ஃபாண்டன் பண்ணும்போது வந்து ரொம்ப ட்ரை பண்ண மாட்டேன். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓவனில் வச்சு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. நான் அப்படி ஓவர் ட்ரை பண்ண மாட்டேன். என்னோடய ஃபாண்டனில் வந்து எப்போவுமே கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குற மாதிரி வச்சுருப்பேன். அதனால் வந்து ஒரு 1 டே முந்தின நாள் நைட் பண்ணி வச்சுன்னா அடுத்த நாள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான இதில் இருந்த மாதிரி இருக்கும். அப்படி இது எல்லாமே இந்த ஃபிஷ்ஷு அந்த இதெல்லாம் மற்றது எல்லாமே நான் மோல்டில் தான் பண்ணேன். ஃபாண்டனை வந்து மோல்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் டஸ்ட்டை வச்சு, கோல்டன் டஸ்ட்டை வச்சு அந்த 2 ஃபிஷ்ஷை மட்டும் கொஞ்சம் லைட்டாக கோல்டு கலரில் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது வந்து அதுக்காண்டி நான் அதை வந்து ஒயிட் கலரில் தான், கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் ப்யூர் ஒயிட் கலரில் தான் அந்த ஃபிஷ்ஷு செஞ்சுருந்தேன். அதை வந்து நான் கோல்டன் டஸ்ட்டை வச்சு லைட்டாக மேலே கோல்டு பெயிண்ட் அந்த டஸ்ட்டு கொடுத்துக்கிடுறேன். என்ன இருக்குல்ல, இந்த மோல்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதில் நான் இப்போ காட்டுறேன்லாம் அந்த இது வந்து வாங்காதீங்க. ஏன்னா அது வந்து என்ன ரீசன்னா, இது ரொம்ப பள்ளம் கம்மியாக இருந்தது, எனக்கு அது வரவே மாட்டேன்னுடுச்சு. அந்த செடி மாதிரி இருக்குல்ல, அது வர மாட்டேன்னுடுச்சு. பாருங்க, பாதி பிஞ்சு தான் வந்துருந்து. கஷ்டப்பட்டு தான் அதை எடுத்தேன். நீங்கள் ஒரு மோல்டு வாங்குறீங்கன்னா கடையில் போய் மேக்ஸிமம் வாங்குங்க. ஏன்னா அப்படி வாங்கும்போது உங்களுக்கு வந்து அதோட பள்ளங்கள், நல்ல ஒரு மோல்டு வாங்குறீங்கன்னா நல்ல குழி, அந்த பள்ளங்கள் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. நல்ல பள்ளம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபாண்டன் பண்ணும்போது அது வந்து உள்ளே வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா வரும். பள்ளத்தோட அளவு வந்து உங்களுக்கு குழியோட அளவு கம்மியாக இருக்குதுன்னா அது வந்து வர மாட்டேங்கி, மேலோட்டமாக லைட்டாக கொடுக்குறதுக்கும் வரவே மாட்டேங்குது. நான் அது வந்து நல்லா இந்த மோல்டில் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே நல்ல குழியாக இருந்தது, அதனால் வந்தது. அதனால் மோல்டு வாங்கும்போது செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வந்து 1 kg ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் நான் பண்ணியிருந்தேன். அந்த ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பண்ணலைன்னா திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த மெத்தடில் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா 1 டே நைட், எப்போவுமே நான் வந்து செய்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி செட் பண்ணி எடுத்துகிட்டு தான் இது பண்ணுவேன். நான் வந்து அதனால் இதையும் நல்லா செட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கேக்கை. இதில் வந்து நான் வந்து இனி அந்த இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் அந்த மெர்மைடுக்கு வந்து பொம்மை தான் வச்சுருந்தேன். இந்த குட்டியாக ஒரு பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மை தான் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்னெயில், அதாவது அந்த அலை வரும் இல்லையா, அந்த அலைக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஐசோமாட்டில் தான் அதை வந்து மெல்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் ஒரு ஷார்ட் மாதிரி போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஃபுல் இது நான் போடல, ஏன்னா நான் ஷார்ட்டுக்கு அதை ஷார்ட் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் உங்களுக்கு போடுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஐசோமாட்டில் வந்து நான் அதை மெல்ட் பண்ணி அதில் கலர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நான் பின்னாடி வச்சேன். ஆனால் அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஐசோமாட் வந்து எனக்கு கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் வச்சேன். ஆனால் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒயிட் சாக்லேட்டில் கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் திக்காக வந்திருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதனால் கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் இல்லை நான் யூஸ் பண்ணிக்கலாமா தோணுச்சு. ஆனால் இதுவே கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த செயலோட எஃபெக்டிவ் இருந்தது, கடலை மாதிரி பார்க்குறதுக்கு இருந்துச்சு. அதனால் ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நாம் செஞ்சு வச்சிருந்த எல்லாத்தையுமே, அது நம்மளோட கற்பனைக்கு ஏற்றாப்புல தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். நான் வந்து ரெஃபரன்ஸ் பிக் வந்து 1 2 எடுத்து வச்சிருப்பேன். அது 2 3 வந்து மிக்ஸ் பண்ணி அதில் இருக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும் அதை வச்சு நான் பண்ணுவேன். கஸ்டமர் வந்து இதுதான் வேணும் இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதில்லை. சப்போஸ் அவங்க எனக்கு இப்படியே தான் இருக்கணுங்கும் போது அதை மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா சப்போஸ் இல்லைனா 2 3 வந்து நம்ம என்ன சிலவங்களுக்கு ரேட் இதாகும், கஸ்டமைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக போகுதுன்னு நினைப்பாங்க. அதனால் அப்போ அதுக்கேற்றப்பல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் வந்து நான் இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்றப்பல
நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவேன். அதனால் நானுமே இது எனக்கு ஏற்றாப்புல நான் எங்கெங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சேனோ அதெல்லாம் அது அப்படியே அங்கே எங்கேயுமே வச்சுக்கிட்டேன். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட மீன் நான் அந்த கோல்டு கலர் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தேன், அந்த மீன் வந்து உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. ஆனால் அதுவுமே பிரச்சனை இல்லை. அப்படியே எல்லாமே இந்த கேக்கில் வந்து நம்ம பண்ணுறது வந்து நிறைய டேமேஜ் ஆகும், நிறையா இதாகும். நம்ம அதை வந்து எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இந்த ஃபீல்டில் வந்து மெயினான ஒரு விஷயம். அதே மாதிரி நானுமே பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப டேமேஜ் ஆகுது. கேக் டேமேஜ் ஆனால் மட்டும் தான் அது கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் டக்குனு பண்ண முடியாது. மற்ற சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் நம்ம பெர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்னா பண்ணிடலாம். கடைசியாக எல்லாமே ஒவ்வொன்று நம்ம பண்ணது எல்லாமே ஃபாண்டன்ட்ல எல்லாம் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த கேக்கோட லுக் இப்படி தான் இருந்தது. அந்த லெட்டர்லாம் வந்து நான் ஃபாண்டன்ட் கட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கேக்கு எப்போவுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணுற டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரண்ட் வியூ எங்கேருந்து தொடங்கணும்னு நீங்கள் வந்து நோட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் வந்து இந்த கேக்கில் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டேன். ஏன்னா நேமை ஃபஸ்ட் நம்ம எங்கே வைக்கணுங்கிறதுல தான் அந்த கேக் வந்து லுக் ஆகும். நான் வந்து கேக்கு அந்த நேமை பாருங்களேன், கொஞ்சம் சரிஞ்சு போயிருக்கும். என்ன ரீசனாக நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் டெக்கரேட்டிவ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நேம் நம்ம கேக்கில் தானே ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் ஃபஸ்ட்டே வந்து எங்கெங்கே எதை வைக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.